தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரரே, மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம் ஆண்டவர் இயேசு அவரை பின்பற்ற வேண்டும் என்று அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். அந்த இயேசு நாம் அனைவரும் ஜபம், தபம், தர்மம் ஆகிய காரியங்களை செய்ய வேண்டும், இவற்றிலே நாம் வளர வேண்டும் என்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறார். எனவே இன்றைய நாளிலே இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுக்கின்ற போது இந்த 3 காரியங்களும் நம்மிலே நடைபெற வேண்டும், நிறைவு பெற வேண்டும் என்பதற்காக மன்றாடுவோம். நாம் அனைவரும் இந்த திருப்பலியை தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்கள், தவறுகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து அவற்றுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூத புனிதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய தவறுகளையும் குற்றங்களையும் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 6 முதல் 14 வரை. ஆண்டவர் எலியாவை சுழற்காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ள இருந்த பொழுது எலியாவும் எலிசாவும் கில்காலிலிருந்து புறப்பட்டு சென்றனர். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர். அவர்கள் யோர்தான் நதி கரையை அடைந்து அங்கே நின்றனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் 50 பேரும் சற்று தொலையில் நின்று கொண்டிருந்தனர். அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி
அதை கொண்டு நீரை அடித்தார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரையில் நடந்து நதியை கடந்தனர். அவர்கள் அக்கரைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்து கொள்ளப்படுவது முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என்றார். எலியா அவரை நோக்கி, நீ கேட்பது கடினமான காரியம். உன்னிடமிருந்து நான் எடுத்து கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும், இல்லையெனில் கிடைக்காது என்றார். இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டு வழி நடந்து செல்கையில், இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழற்காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார். எலிசா அதை கண்டு, என் தந்தாய், என் தந்தாய், இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று கதறினார். அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை. எனவே அவர் தம் உடைகளை பிடித்து 2ஆக கிழித்து கொண்டார். மேலும் அவர் எலியாவிடம் இருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்கொண்டு திரும்பி சென்று யோர்தான் கரையில் நின்றார். பின்பு அவர், எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடம் இருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார். அப்படி அடித்தவுடன் தண்ணீர் 2ஆக பிரிய எலிசா அக்கரைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 31. பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். 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 உமக்கு அஞ்சி நடப்போர்க்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோர்க்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைவினுள் வைத்துள்ளீர். நாவுகள் கிளப்பும் பூசல் நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரின் அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுறுதியுடையோரை பாதுகாக்கின்றார். ஆனால் இருமாப்புடன் நடப்போர்க்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார். ஆண்டவரை நம்புவோரே
கொண்டு நான் சொல்வதை கடைபிடிப்போ என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 6 இறை வாக்கியங்கள் 1 முதல் 6, மேலும் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அரசெயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்போது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்போது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மனம் இழந்தால் மலருக்கு மலராக இருப்பதில் அர்த்தமில்லை. குணமிழந்தால் மனிதனுக்கு மனிதனாக இருப்பதில் அர்த்தமில்லை. என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவில் எனக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த மனிதனுக்கு ஒரு அழகான குணம் உண்டு. ஒவ்வொரு நாளும் யாரேனும் ஒரு ஏழைக்கு உணவளிக்காமல் அந்த மனிதன் உறங்குவது கிடையாது. இதை தான் விவரம் அறிந்த நாள் முதல் கடைபிடித்து வருகின்றான். இதை பார்த்த மக்கள் அனைவருமே வியந்து போகிறார்கள். எப்படி இது சாத்தியம்? ஒரு மனிதன் விவரமறிந்த நாள் முதல் அந்த நொடிப்பொழுது வரை ஒரு நாளுக்கு ஒருவருக்காவது உணவளிக்காவிடில் அந்த மனிதன் உறங்கச் செல்வது கிடையாது. அவனுடைய மனது தூங்குவது கிடையாது. இது எப்படி சாத்தியமாகும்? பார்த்தவர்கள் அனைவரும் வியந்து போகிறார்கள். ஆனால் அந்த மனிதன் அதில் மகிழ்ந்து நிற்கின்றான். ஒவ்வொரு நாளும் இந்த உணவளித்துக் கொண்டிருக்கையில் அவர் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி,
வருகின்ற எந்த மனிதனை பார்த்தாலும் உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கின்றதா, ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை நீங்கள் நம்புகின்றீர்களா என்ற ஒரு கேள்விதான். அவர்கள் ஆம் என்றால் மகிழ்ச்சியோடு உணவளித்துவிட்டு அவர்களை வழியனுப்பி வைப்பார். இதை பல நாட்கள் செய்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதனுக்கு அவ்வளவு ரம்மியமான ஒரு உணர்வு. எங்கு பார்த்தாலும் மக்கள் அவர்களை பார்த்து இவ்வாழ்ந்தால் இந்த மனிதனைப் போல் வாழ வேண்டும், இல்லை என்றால் இறந்துவிட வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கு அந்த மனிதன் தள்ளப்படுகின்றார்கள். அன்று ஒரு நாள் காலையிலிருந்து இரவு வரை காத்திருக்கின்றார். யாரும் வீட்டிற்கு வருவதாக இல்லை. அங்கும் இங்கும் ஓடி அலைகின்றார். ஒருவரும் ஏழையை கண்முன் காண்பிப்பதற்கு இடமில்லை. பார்க்கின்றார், காத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. கடைசியில் ஒரே ஒரு முதியவர் வருகின்றார். ஐயா, எனக்கு ஏதாவது தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லி வருகின்றார். பார்த்தவருக்கு மிகவும் மகிழ்ச்சி. வாருங்கள் ஐயா என்று சொல்லி வீட்டுக்குள் அழைத்து செல்கின்றார். இலையை போடுகின்றார். அனைத்து விதமான உணவுகளையும் பரிமாறுகின்றார். சாப்பாட்டில் கை வைப்பதற்கு ஒரு நொடிக்கு முன்பாக, ஐயா சற்று பொறுங்கள், உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கின்றதா, இறைவன் இருக்கின்றார் என்பதை நீங்கள் நம்புகின்றீர்களா என்று கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அந்த முதியவரோ, ஐயா, எனக்கு 75 வயது ஆகிறது, ஆனால் எனக்கு இறை நம்பிக்கை இல்லை என்று சொன்னார். அப்பொழுது அந்த மனிதன், ஐயா, தயவு செய்து உணவில் கை வைக்காதீர்கள். இந்த நொடிப்பொழுது வரை நான் பிறருக்கு உணவு அளிக்கின்றேன் என்றால் இறைவன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையுடைய மனிதனால் மட்டுமே. அந்த இறைவனை நீங்கள் நம்பாத பொழுது இந்த உணவையும் நீங்கள் நம்புவதற்கும் வாய்ப்பில்லை. எனவே உங்களுக்கு உணவை அளிக்க எனக்கு விருப்பமில்லை, தயவு செய்து எழுந்திருங்கள் என்று சொல்லி வழி அனுப்பி விடுகின்றார். அன்று இறைவன் தோன்றுகின்றார். அந்த மனிதனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இறைவா, இத்தனை நாட்கள் தோன்றாத நீ இன்று தோன்றுவதற்கான காரணம் என்ன என்று கேட்ட பொழுது, மனிதா, இத்தனை நாட்களும் உம்மை தேடி வந்தேன், எனக்கு உணவளித்தாய். இன்று நான் உன்னை தேடி வந்தேன், பசியோடு சென்று விட்டேன் என்று சொல்லி இறைவன் பதிலளிக்கின்றார். அப்பொழுது அந்த மனிதன், இறைவா, எப்போது நீர் வந்தேன்? உனக்கு உணவளிக்காமல் சென்றேன். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கு உணவளித்துக் கொண்டேதான் இருக்கின்றேன். நீர் வந்து எப்போது வந்தீர் என்று கேட்ட பொழுது அதற்கு இறைவன் அளித்த பதில், என்னை 75 வருடங்களாக இறை நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதனை அனுப்பி வைத்தாயே, அது வேறு யாரும் அல்ல, நான் தான். இத்தனை ஆண்டுகளாக அவர் என்னை மறுத்தாலும் நான் அவரை மறுக்கவில்லை, உணவளித்துக் கொண்டு இருக்கின்றேன். ஆனால் இன்று உன்னால் அந்த மனிதனுக்கு உணவளிக்க முடியாமல் போனதற்கு வருத்தப்படுகின்றேன் என்று சொல்லி அந்த மனிதனிடம் கூறுகின்றார். மனிதன் சற்று வேதனைக்குரிய நிகழ்வாக நினைத்து மனம் வருந்தி நிற்கின்றான். இயேசுவெனக்குரியவர்களே, மனமிழந்தால் மலருக்கு மலராக இருப்பதில் தகுதி இல்லை, குணமிழந்தால் மனிதனுக்கு மனிதனாக இருப்பதில் தகுதி இல்லை. அந்த குணத்தை மட்டுமே இன்றைய நற்செய்தி வாசகம் 3 பாகங்களாக நம்மிடையே எடுத்து வைக்கின்றது. ஒன்று ஜெபம், இன்னொன்று தர்மம், 3 வாழ்க்கையில் அனைவரும் எதை செய்யக்கூடாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோமோ, எதையெல்லாம் நம் மனிதரிடத்திலே செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அனைத்திற்கும் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கின்றது. எதையெல்லாம் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோமோ அது அனைத்தையும் மனிதரிடமிருந்து பிற மனிதருக்கு அது பரவ வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கின்றார். ஜெபம், தபம், தர்மம், இந்த 3ஐயும் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தப்பட வேண்டும். நீ மனிதனாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயான், இந்த 3ஐயும் உனது சொத்தாக்கிக்கொள். இந்த 3 சொத்துகள் தான் உம்மை மனிதனாக வாழ வைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இன்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இயேசுவெனக்குரியவர்களே, இந்த 3ஐயும் எந்த மனிதன் தன்னுடைய சொத்தாக கையில் வைத்திருக்கின்றானோ அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக இறை ஆட்சியில் இடமில்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி தவறும் பட்சத்தில்
இறை ஆட்சி நமக்கு ஒரு கனவாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் இதோ இந்த பலிபீடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை உடைத்து கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நீங்கள் ஒருவராவது பிறருக்கு உடைபட்டு கொடுப்பீர்கள் என்றுதான். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு மனிதர்கள் மூலமாக நம்மை அன்பு செய்து கொண்டேதான் இருக்கின்றார். நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்ய மாட்டோமா என்று எதிர்பார்த்து கொண்டு, எனவே இந்த இறை குணத்தை நாம் ஒவ்வொருவரும் இந்த விவிலியத்தில் கற்றுக்கொள்கின்ற பாடமாக எடுத்துக்கொள்வோம். நாம் ஒவ்வொரு இடத்திலும் அந்த இறை குணம் நிரம்பி இருக்கின்றது. ஆனால் அதை உணர்வதற்குத்தான் நம்முடைய மனது தடுக்கின்றது. சிந்தித்து பார்ப்போம். மனித குணம் அவ்வளவு எளிதானதல்ல அதை பயன்படுத்துவதற்கு. அதுவும் ஒரு அழகிய மறைபொருள்தான். எப்படி உள்ளிருக்கின்ற இறைவன் நம்மை வழிநடத்துகின்றாரோ, வெளியில் இருக்கக்கூடிய மனிதம் உள்ளிருக்கின்ற மனித குணங்களை பயன்படுத்துவதற்கே சற்று தயக்கம் காண்பிக்கின்ற உள்ளமாகத்தான் இருக்கின்றோம். அதற்காகத்தான் இன்று ஆண்டவர் தெள்ளத் தெளிவாக 3 முத்துக்களை நம் கையில் கொடுக்கின்றார். ஜெபம், தவம், தர்மம். இந்த 3ஐயும் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு அருகில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்போம். அப்படி இல்லை என்றால் 10ல் 1 மனிதனாகத்தான் இருப்போமே தவிர நாம் இறை ஆட்சி நம்முடைய கனவாகத்தான் இருக்கும். சிந்தித்து பார்ப்போம். இந்த 3 சொத்துக்களையும் நம்முடைய சொந்தமாக்கி கொண்டு இறையாட்சியில் பங்கு பெறப் போகின்றோமா, அல்லது சக மனிதர்களைப் போல வாழ்ந்துவிட்டு இறந்து போகப் போகின்றோமா? சிந்திப்போம். இறையாசை நம்மோடு என்னாலும் இருக்கட்டும். நம் தந்தையாகிய இறைவன் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு, மன்றாட்டுக்களுக்கு செவிமடுக்கக்கூடியவர். அன்போடு நம் அனைவரையும் தேற்றக்கூடியவர். எனவே நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் அனைத்தையும் இப்பொழுது ஒப்புக் கொடுப்போம். அன்பே உருவான இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார் அனைவரும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்தி செல்ல தேவையான அருளையும் ஆற்றலையும் உடல் உள்ள நலனையும் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை கொடுக்கும் இறைவா, எம் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் மக்களின் நலனில் கருத்தில் கொண்டு சுயநலம் நீக்கி தாராள உள்ளத்தோடு தேவையான உதவிகளை செய்து மக்களின் வாழ்வில் முன்னேற்றம் காண அருள் செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வளமான வாழ்வை தரும் இறைவா, புத்தூர் பங்கு மக்கள் அனைவரையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். இறை மக்கள் அனைவரும் உடல் உள்ள சுகத்துடனும் செய்யும் தொழில்களில் முன்னேற்றம் காணவும் இறை நம்பிக்கையில் ஆளப்படவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரே இறைவா, பல்வேறு நோய்களாலும் முதுமையாலும் தனிமையாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீரே சிறந்த மருத்துவராக, தந்தையாக, தாயாக இருந்து அன்பை பொழிந்து ஆதரவாக இருக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, மாதா தொலைக்காட்சி நடத்தி வரும் பொறுப்பு தந்தையர்களை ஆசிர்வதியும். இதன் வழியாக மக்களை ஆன்மீகத்தில் வளர்ப்பதற்கு தேவையான பொருள் உதவிகளை தாராள உள்ளத்தோடு மக்கள் தந்து உதவிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இப்பொழுது அமைதியாக மன்றாடுவோம். விண்ணக தந்தையே இறைவா, எங்களுடைய வாழ்வானது பல்வேறு தேவைகளினால் நிறைவு பெற்றிருக்கிறது. இவற்றிலே ஒரு சிலவற்றை உம்முடைய பாதத்திலே இன்று வைத்திருக்கிறோம். இவற்றை நீர் கனிவுடன் கண்ணோக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
என்னும் தமையனின் மலை பொழியும் எந்தையின் மன்னிப்பே என்னும் இரக்கத்தில் நிறைவடையும் சிந்தையில் பழிதனை மறந்தேன் எந்தன் சீரிய பலிதனை தருவேன் என் பலியை இறைவா ஏற்றருளும் என் மேல் மனமிரங்கி தயவா என் பலியேற்றருளும். அன்புமிக்க சகோதரிகளே சகோதரரே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி எல்லாமல்ல இறைவனாகிய நம் தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரில் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனத்துக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திருவாவெண்ணை உகழ்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரிக்கிறார், எல்லா திருநக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நேற்றலும் எங்கள் அனைவருமதையும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதுவர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமிரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்து நின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியா
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானம் தந்தருளும் தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தளிர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுணவு நம்மை காத்து நமக்கு நிறை வாழ்வை வழங்குவதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்டுள்ள உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோலவே உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலே வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. நன்றி. ஜென்ம
உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென்.